வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. எல்லோருக்கும் எல்லா வளமும் கிடைக்க அருள் புரிவாயாக. பொதுவாகவே கன்னி ராசியில் பிறந்தவர்கள் என்பது சாதாரண மனிதர்கள் அல்ல. அவர்கள் அறிவால் உலகை அளக்கும் மேதை சிந்தனையாளர்கள். எந்த விஷயத்தையும் மேலோட்டமாக பார்க்காமல் அதன் அடியாழத்தை வரை ஆராயும் திறன் இவர்களிடம் இயல்பாகவே இருக்கிறது. சிறிய விஷயமாக இருந்தாலும் அதில் உள்ள குறை, நிறை, வாய்ப்பு, ஆபத்து அனைத்தையும் ஒரே நேரத்தில் கணக்கிடும் கணினி மூளை இவர்களுக்கு இயற்கை பரிசாக கிடைத்த ஒன்று. பேசுவதற்கு முன் யோசிப்பதும் செயல்படுவதற்கு முன் திட்டமிடுவதும் இவர்களின் அடையாள குணமாக விளங்குகிறது. கன்னி ராசிக்காரர்கள் வெளிப்படையாக அமைதியாகவும் வெளிமையாகவும் தோன்றினாலும் அவர்களின் உள்ளே ஒரு மிகப்பெரிய அறிவு எரிமலை மறைந்திருக்கிறது. தேவையற்ற கட்டிக்காட்டல்கள் இவர்களுக்கு பிடிக்காது. ஆனால் நேரம் வந்தால் தங்களின் திறமையை உலகமே திரும்பி பார்க்கும் அளவுக்கு வெளிப்படுத்துவார்கள். ஒருமுறை அவர்கள் முடிவு செய்துவிட்டால் அந்த இலக்கை அடையும் வரை ஓயாமல் உழைக்கும் மன உறுதி இவர்களின் இரத்தத்தில் ஊறிய ஒன்று. இந்த ராசிக்காரர்களுக்கு வாழ்க்கையில் எது நடந்தாலும் ஒழுக்கமும் நேர்மையும் தளராது. பொறுப்பை சுமப்பதில் இவர்களுக்கு பயம் கிடையாது. மாறாக பொறுப்பே இவர்களை இன்னும் வலிமையானவர்களாக மாற்றுகிறது. குடும்பம், வேலை, உறவு, சமூக கடமை என எதை எடுத்தாலும் அதில் முழு பொறுப்போடு செயல்படுவார்கள். இவர்களை நம்பி ஒரு காரியத்தை ஒப்படைத்தால் அது 100% சிறப்பாக முடியும் என்ற நம்பிக்கை அனைவருக்கும் இருக்கும். கன்னி ராசிக்காரர்கள் பணத்தை வீணடிப்பவர்கள் அல்ல. அவர்கள் பணத்தை கட்டுப்படுத்தி ஆளும் மாஸ்டர்கள். சம்பாதிப்பது மட்டுமல்ல, அதை எப்படி சேமிக்க வேண்டும், எங்கே முதலீடு செய்ய வேண்டும், எப்போது செலவழிக்க வேண்டும் என்பதில் மிக தெளிவான திட்டம் இருக்கும். சின்ன சின்ன சேமிப்புகளே எதிர்காலத்தில் பெரிய பாதுகாப்பாக மாறும் என்பதை நன்றாக அறிந்தவர்கள். இதனால் வாழ்க்கையின் பிற்பகுதியில் நிம்மதியான நிலையான வாழ்வு இவர்களுக்கு இயல்பாகவே அமைந்து விடுகிறது. கன்னி ராசிக்காரர்கள் உறவுகளில் மிகவும் உண்மையானவர்கள். நேசித்தால் முழு மனதோடு நேசிப்பார்கள். கவனித்தால் தாயைப் போல கவனிப்பார்கள். ஆனால் போலித்தனமும் பொய் நடிப்பும் இவர்களுக்கு சற்றும் பிடிக்காது. ஒருவரின் உண்மை மிகத்தை ஒரே பார்வையில் புரிந்து கொள்ளும் கூர்மை இவர்களிடம் இருப்பதால் தவறான மனிதர்களை தூரத்தில் வைத்துக் கொள்வார்கள். ஒருமுறை மனதில் இடம் கொடுத்தால் அந்த உறவு நீண்ட காலம் நிலைக்கும். எந்த வேலையை கொடுத்தாலும் சரி போதும் என்ற அளவில் நிறுத்த மாட்டார்கள். மிகச்சிறந்த முறையில் அதை செய்து முடிப்பதே இவர்களின் பழக்கம். அதனால் நிர்வாகத்துறைகள், கணக்கு, ஆராய்ச்சி, கல்வி, மருத்துவம், தொழில்நுட்பம் போன்ற துறைகளில் கன்னி ராசிக்காரர்கள் மிக உயர்ந்த நிலைகளை அடைவார்கள். அவர்களின் வேலை பேசுமே தவிர அவர்கள் தங்களை விளம்பரம் செய்ய மாட்டார்கள். கன்னி ராசிக்காரர்களின் வாழ்க்கை வேகமாக ஓடாது. ஆனால் அது நிச்சயமாக உயரத்தை நோக்கி பயணிக்கும். ஆரம்பத்தில் சிரமங்கள் இருந்தாலும் அவை அனைத்தையும் அனுபவமாக மாற்றி பின்னர் அதையே ஏரணியாக வைத்து உயர்வார்கள். இவர்களின் வெற்றி தற்காலிகமல்ல, அது நீண்ட காலம் நிலைக்கும் அடித்தளமாக அமைந்த வெற்றி. அது மட்டுமில்லாமல் கன்னி ராசிக்காரர்களின் சிந்தனை என்பது சாதாரண யோசனை அல்ல. அது ஒரு துல்லியமான கணித இயந்திரம் போல செயல்படும். ஒரே நேரத்தில் பல விஷயங்களை பகிர்ந்து ஆராயும் திறன் இவர்களிடம் இயற்கையாகவே அமைந்திருக்கிறது. யாரும் கவனிக்காத சிறிய குறையை கண்டுபிடித்து அதற்கு சரியான தீர்வையும் முன்வைக்கும் புத்திசாலித்தனம் இவர்களின் அடையாளம். ஒரு பிரச்சனை வந்தால் பதற்றப்படாமல் அதை சிதறடித்து ஒவ்வொரு துண்டையும் தனித்தனியாக ஆய்வு செய்து முடிவுக்கு வருவார்கள். அதனால்தான் கன்னி ராசிக்காரர்களின் முடிவுகள் பெரும்பாலும் தவறாது. இவர்கள் உழைப்பது புகழுக்காகவோ வெளிப்படையான பாராட்டுக்காகவோ அல்ல. நான் செய்த வேலை சிறந்ததாக இருக்க வேண்டும் என்ற உள் மன உறுதியே அவர்களை இயக்குகிறது. யாரும் பார்க்காத இடத்திலும் யாரும் கவனிக்காத நேரத்திலும் கூட முழு மனதோடு உழைப்பவர்கள் கன்னி ராசிக்காரர்கள். அந்த உழைப்பின் பலன் சில நேரங்களில் தாமதமாக கிடைத்தாலும் அது வந்தால் மிகப்பெரிய வடிவத்தில் வரும். வாழ்க்கையில் இவர்களின் உயர்வு மெதுவாக தோன்றினாலும் அது மிகவும் உறுதியானதாக இருக்கும். கன்னி ராசிக்காரர்கள் அதிகம் பேச மாட்டார்கள். ஆனால் பேசினால் அது அர்த்தம் நிறைந்த வார்த்தைகளாக இருக்கும். வீண் பேச்சு, தேவையற்ற விவாதம், சத்தம் இவர்களுக்கு பிடிக்காது. ஒரே ஒரு வாக்கியத்தில் பெரிய கருத்தை சொல்லும் திறன் இவர்களுக்கு இயல்பாகவே உள்ளது. அவர்களின் பேச்சில் உணர்ச்சி கலந்த அறிவும் அறிவுடன் கலந்த அனுபவம் இருக்கும். அதனால்தான் இவர்களின் ஆலோசனைகள் மற்றவர்களின் வாழ்க்கையில் திருப்பு முனையை உருவாக்கும். பொதுவாக கன்னி ராசிக்காரர்கள் பொறுமையின் சின்னமாக இருப்பார்கள். எத்தனை தடவைகள் காயப்படுத்தப்பட்டாலும் அமைதியாக இருப்பார்கள். ஆனால் அந்த அமைதியை யாராவது பலவிதமாக நினைத்தால் அங்கேதான் தவறு. ஒரு முறை கோபம் வந்தால் அது சத்தமாக வெளிப்படாது, ஆனால் தீர்மானமாக வெளிப்படும். அந்த கோபம் பழிவாங்கும் வகையிலே தன்னை பாதுகாப்பதற்கான அறிவார்ந்த விலகலாகவே இருக்கும். கன்னி ராசிக்காரர்கள் காதலில் அவசரம் காட்ட மாட்டார்கள். முதலில் நம்பிக்கை, பின்னர் புரிதல், அதன் பின் தான் முழுமையான காதல். ஒருவரை தேர்ந்தெடுப்பதில் மிகுந்த கவனம் செலுத்துவார்கள். காதலித்தால் அந்த காதல் வெறும் வார்த்தைகளில் அல்ல, செயல்களில் வெளிப்படும். சிறிய விஷயங்களை கவனிப்பது, தேவையான நேரத்தில் ஆதரவாக இருப்பது, வாழ்க்கையை ஒழுங்குபடுத்தி கொடுப்பது, இவையெல்லாம் கன்னி ராசி காதலின் தனி சிறப்பு. இவர்களின் வாழ்க்கை
முழுவதும் ஒரே ஒரு நோக்கம் ஓடிக்கொண்டே இருக்கும். நேற்றைய என்னை விட இன்று நான் சிறந்தவனாக இருக்க வேண்டும். தங்களை தாங்களே விமர்சித்து திருத்திக் கொண்டு மேம்படுத்திக் கொண்டே இருப்பவர்கள். தோல்வியை முடிவாக பார்க்காமல் அதையே பாடமாக மாற்றி முன்னேறும் தன்மை இவர்களை மற்றவர்களை விட தனித்துவமாக்குகிறது. அதே போலதான் கன்னிராசி அன்பர்களுக்கு கோபம் அதிகளவில் ஏற்படக்கூடிய காலகட்டமாக இருக்கும். 4ஆம் இடமான சுகஸ்தானத்தில் அனைத்து கிரகங்களும் உள்ளன. வேலைப்பளு அதிகரிக்கும். மேலதிகாரிகள் உங்களையே குறிவைத்து வேலையை கொடுப்பது போன்ற சூழல் ஏற்படும். 3-8 கூடிய உரிய செவ்வாய் பகவான் 5ஆம் இடத்திற்கு இந்த மாதத்திற்கு பிறகு செல்கிறார். 5ஆம் இடம் என்பது சொத்து, குழந்தைகள் தொடர்பான விஷயத்தில் மிகுந்த கவனமாக இருக்க வேண்டும். குழந்தைகள் குடும்பத்தினர் விஷயத்தில் இணக்கமாக செல்ல வேண்டும். டென்ஷனை குறைத்துக் கொள்வதும் நல்லது. துணையுடன் சண்டை சச்சரவுகள் மேற்கொள்ளாமல் பிரஷரை குறைத்துக் கொள்ள வேண்டும். சொத்து சார்ந்த பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்புகள் உள்ளது. சொத்துக்கள் தொடர்பான ஆவணங்களை படித்து பார்த்துவிட்டு வாங்குவது நன்மைகளை தரும். நண்பர்களால் பிரச்சனைகள் வருவதற்கான சூழல் ஏற்படும். 1-10 கூடையவர் 5ஆம் இடத்திற்கு செல்கிறார். தொழிலில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். நல்ல யோகங்கள் கிடைக்கும். பெரிய விஷயங்கள் கிடைத்தும் அடுத்த கட்டத்தை நோக்கி செல்ல தொடங்குவீர்கள். அடுத்த ஜூன் மாதத்திற்குள் வேலை போகும் வாய்ப்புகளும் ஏற்படலாம். ஜனவரி மாதத்திற்கு பிறகு மீண்டும் குரு பகவான் வாய்ப்பு கொடுப்பதால் கிடைக்கும் வேலை வாய்ப்புகளை பயன்படுத்திக் கொள்வது நன்மைகளை தரும். கன்னி ராசியினருக்கு 7ஆம் இடத்தில் சனி பகவான் இருப்பதால் காதல் கண்டிப்பாக மலரும். செவ்வாய் உச்சமாக இருப்பதால் திருமண யோகம் தடைப்படுவதால் காதல் செய்வதை இப்போது தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. இந்த மாதத்திற்கு பிறகு காதலிப்பது சிறப்பை கொடுக்கும். ஏனென்றால் கன்னி ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் அதிர்ஷ்டம் திடீரென வந்து சத்தமாக குதிக்காது. அது மெதுவாக நடந்து வந்து சரியான இடத்தில் நின்று சரியான நேரத்தில் கதவை திறக்கும். இவர்கள் வாழ்வில் கிடைக்கும் ஒவ்வொரு உயர்வும் உழைப்பால் கட்டப்பட்டு அறிவால் உறுதிப்படுத்தப்பட்டு பொறுமையால் பாதுகாக்கப்பட்டதாக இருக்கும். ஆரம்ப காலங்களில் சோதனைகள் மெதுவாக இருந்தாலும் அவை அனைத்தும் இவர்களின் சிந்தனையை கூர்மையாக்கும் பயிற்சிகளாகவே அமையும். அதனால்தான் ஒருமுறை உயர்ந்த பிறகு அந்த உயரம் நீண்ட காலம் நிலைத்து நிற்கும். இந்த ராசிக்காரர்களின் பண யோகம் வெளிப்படையாக தெரியாது. ஆனால் அது அடித்தளத்தில் மிகவும் வலிமையாக இயங்கும். வீண் செலவுகள், காட்டு செலவுகள், தேவையற்ற ஆடம்பரங்கள் இவர்களுக்கு இயல்பாகவே வெறுப்பு. சிறு சிறு சேமிப்புகள், திட்டமிட்ட முதலீடுகள், கணக்கோடு செய்யப்பட்ட முயற்சிகள் இவை அனைத்தும் சேர்ந்து காலப்போக்கில் பெரிய செல்வமாக மாறும். பணம் இவர்களை ஆளாது. கன்னி ராசிக்காரர்களை பணத்தை ஆளுவார்கள். குடும்பத்தில் கன்னி ராசிக்காரர்கள் இருப்பது என்பது ஒரு பாதுகாப்பான கோட்டை இருப்பதற்கு சமம். எந்த சிக்கலும் வந்தாலும் அதை அமைதியாக கையாளும் ஒருவர் அங்கே இருப்பார் என்ற நம்பிக்கை அனைவருக்கும் இருக்கும். தங்களின் தேவைகளை பின்தள்ளி வைத்துவிட்டு குடும்பத்தின் தேவைகளை முதன்மைப்படுத்தும் தியாக மனப்பான்மை இவர்களின் மிகப்பெரிய பலம். அவர்கள் பேசாமல் செய்த உதவிகள் காலம் கடந்த பிறகே குடும்பத்தினருக்கு அதன் மதிப்பை உணர்த்தும். கன்னி ராசிக்காரர்கள் ஆர்ப்பாட்டமான ஆன்மீகத்தை விரும்ப மாட்டார்கள். இவர்களின் ஆன்மீகம் அமைதியானது, ஆழமானது. உள்ளுக்குள் பயணம் செய்வது, தியானம், சிந்தனை, தனிமை இவையிலே இவர்களுக்கு மன அமைதி கிடைக்கும். வாழ்க்கையின் குழப்பமான தருணங்களில் கூட தங்களை நிலைநாட்டிக் கொள்ள உதவும் ஒரு உள்ளார்ந்த சக்தி இவர்களிடம் இருக்கும். அதனால் தான் சிக்கலான சூழ்நிலைகளிலும் அவர்கள் தளர்ந்து போகாமல் முன்னேறுவார்கள். கன்னி ராசிக்காரர்கள் அனைத்தையும் கவனிப்பார்கள். ஆனால் அனைத்தையும் வெளிப்படுத்த மாட்டார்கள். யார் உண்மை, யார் போலி, யார் தேவையானவர், யார் தேவையில்லாதவர் என்பதை அவர்கள் மனதில் மௌனமாக பதிவு செய்து வைத்திருப்பார்கள். சரியான நேரம் வரும் வரை காத்திருப்பதே இவர்களின் பழக்கம். அதனால்தான் அவர்களை குறைத்து மதிப்பிடுபவர்கள் பின்னாளில் ஆச்சரியப்படுவார்கள். இந்த ராசிக்காரர்கள் மேடையில் நின்று கூச்சலிட மாட்டார்கள். ஆனால் அவர்கள் செய்த சாதனைகள் மேடையே பேசும். இவர்களின் வெற்றி விளம்பரத்தால் அல்ல, தரத்தால் உருவானது. காலம் செல்ல செல்ல அவர்களின் பெயர் மரியாதையாக மாறும். அதுதான் கன்னி ராசியின் உண்மையான ராஜயோகம். பொதுவாகவே அலுவலக அரசியலிருந்து விலகி இருக்க வேண்டும். உறவுகளில் உணர்வு பூர்வமாக இருங்கள் மற்றும் உங்கள் உணர்வுகளை தயக்கமின்றி பகிர்ந்து கொள்ளுங்கள். பாதுகாப்பான முதலீட்டு விருப்பங்களை தேர்ந்தெடுத்து ஆரோக்கிய பழக்க வழக்கங்களில் கவனம் செலுத்துங்கள். நீங்கள் எங்கேயாவது பயணம் செய்ய வேண்டியிருந்தால் கவனமாக செல்லவும். உங்கள் காதல் வாழ்க்கையில் காதல் உணவுடன் இருங்கள். நீங்கள் உடல்நல கவலைகளை எதிர்கொள்ள நேரிடலாம். உங்கள் கோபத்தை கட்டுப்படுத்த முயற்சிக்கவும். துணைவியுடன் பேசும்போது ஒருவேளை சண்டைக்கு வழிவகுக்கும் ஏதேனும் பழைய விஷயங்கள் இருந்தால் அதை மீண்டும் கிளற வேண்டாம். உங்கள் துணையுடன் தரமான நேரத்தை செலவிடுங்கள். உங்கள் துணையின் பெற்றோரை பற்றி எதிர்மறையாக எதையும் சொல்வதை தவிர்க்கவும். சில முடிவுகளை எடுப்பதில் விவாதித்த பின்னரே சிந்தித்து முடிவுகளை எடுங்கள். உங்கள் துணை உங்கள் நேர்மையை மதிப்பிடுவார். இன்று நீங்கள் தங்கள் காதல் வாழ்க்கையில் அமைதியை கடைபிடிக்க வேண்டும். கன்னிராசியை சேர்ந்தவர்களுக்கு பழைய வீடுகள் முதலீடுகள் பணத்தை ஈட்டக்கூடும். நிலுவையில் உள்ள கொடுப்பனவுகளை முடிக்க உதவும். உங்கள் நடத்தை வாடிக்கையாளர்களை கவரும். மேலும் நிர்வாகம் உங்கள் வேலையை பாராட்டும். கல்வி மற்றும் பேஷன் தொடர்பாக வணிகங்கள் நல்ல லாபத்தை காணும். நீங்கள் அலுவலகத்தில் அதிக நேரம் வேலை செய்ய வேண்டியிருக்கும். வணிக மற்றும் வங்கித்துறையில் உள்ளவர்கள் தங்கள்
தங்கள் வாடிக்கையாளரிடம் அன்புடன் நடந்து கொள்ள வேண்டும். ஒரு மூத்த அல்லது அனுபவம் வாய்ந்த நபரிடம் ஆலோசனை தேவைப்பட்டால் அதை செய்யுங்கள். பெண்கள் ஒரு கொண்டாட்டத்தின் போது செலவுகளை சந்திக்க நேரிடும். உங்கள் செலவுகளை சற்று கட்டுப்படுத்துங்கள், மேலும் சேமிக்க தொடங்குங்கள். வணிகர்கள் எந்த தொடக்கமாகவும் எந்த ஒரு பெரிய முடிவுகளையும் எடுப்பதற்கு முன் அதன் அம்சங்களையும் கவனமாக பரிசீலிக்க வேண்டும். ஒருவேளை நேர்காணலுக்கு செல்ல ஒரு நல்ல நேரமாகும். மின்னணு பொருட்களை வாங்குவதற்கான வாய்ப்புகளும் உள்ளது. முதலீடுகள் தொடர்பாக பாதுகாப்பான மற்றும் புத்திசாலித்தனமான முடிவுகளை எண்ணங்களை உங்கள் காதலுடன் வெளிப்படையாக பகிர்ந்து கொள்ள வேண்டும். கன்னிராசியை சேர்ந்தவர்களுக்கு மலைப்பகுதிகளுக்கு பயணம் செய்யும் போது எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். உங்கள் உணவு விஷயத்தில் நீங்கள் விழிப்புடன் இருக்க வேண்டும். உங்கள் நலன் மற்றும் செல்வம் இரண்டும் நல்ல நிலையில் இருக்கும். உங்கள் உடல்நலம் குறித்து சற்று எச்சரிக்கையாக இருப்பது அவசியம். மாலையில் ஸ்கூட்டர் அல்லது பைக் ஓட்டும் போது சிறப்பு கவனம் செலுத்துங்கள். அது மட்டுமில்லாமல் கன்னிராசியை சேர்ந்த உறவுகளில் நேர்மையை கடைபிடிக்க வேண்டும். உங்கள் நிதிகளை புத்திசாலித்தனமாக நிர்வகிக்கவும் உங்கள் உடல்நலம் நன்றாக இருக்கும். ஒரு விவேகமான அணுகுமுறை எந்த சூழ்நிலைகளையும் வழிநடத்த உதவும். பணியிடத்தில் உள்ள அனைத்து காலக்கெடுவையும் பூர்த்தி செய்ய முயற்சி செய்யுங்கள். உங்கள் வேலையால் நிர்வாகமும் மகிழ்ச்சி அடையும். சுகாதாரம் மற்றும் மின்சாரம் ஆகிய துறைகளில் ஈடுபட்டுள்ளவர்கள் காலக்கெடு மற்றும் அதிகரித்த பணி சுமையை எதிர்கொள்ள நேரிடலாம். அலுவலகத்தில் சிறிய பிரச்சனைகளுக்கு வழிவகுக்கும். நீங்கள் தொண்டு செய்யவோ அல்லது தேவைப்படுபவர்களுக்கு உதவவோ விரும்பலாம். உங்கள் பணி செயல்திறன் திருப்திகரமாக இருக்கும். கன்னிராசியை சேர்ந்தவர்களுக்கு நிதி சார்ந்த விஷயங்களில் நீங்கள் இன்னும் சில சிறிய சிக்கல்களை எதிர்கொள்ள நேரிடலாம். ஒரு நல்ல நிதி திட்டத்தை உருவாக்க வேண்டும். பெரியவர்கள் தங்கள் சொத்துக்களை குழந்தைகளுக்கு பிரித்து கொடுக்க முடிவு செய்யலாம். நாளின் பிற்பகுதியில் ஒரு நிதி பிரச்சனையை நீங்கள் தீர்க்கலாம். குடும்பத்தில் நிதி பிரச்சனை இருந்தால் அதை தீர்க்க முயலவும். பெரிய முதலீடுகள் அல்லது புதிய ஒப்பந்தங்களை செய்வதற்கு முன் வணிகர்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். உடன் பிறந்த சகோதரருடன் ஏற்பட்ட நிதி தகராறு நாளின் முதல் பாதையில் தீர்க்கப்படலாம். உங்கள் காதல் உறவில் சமரசம் செய்து கொள்ள நீங்கள் தயாராக இருக்க வேண்டும். சில பெண்களுக்கு காதல் விவகாரங்களில் பெற்றோரின் ஆதரவும் கிடைக்கக்கூடும். உங்கள் துணையை நல்ல மனநிலையில் வைத்திருக்க முயற்சி செய்யுங்கள். உங்கள் காதல் உறவை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்ல விரும்பினால் உங்கள் பெற்றோருடன் பேசுங்கள். சில திருமணமான பெண்கள் தங்கள் குடும்பத்தை விரிவுபடுத்துவதில் தீவிரமாக இருக்கலாம். உங்கள் பெற்றோர் உங்கள் உறவை அங்கீகரிக்கலாம். திருமணமான பெண்கள் உங்கள் உணர்ச்சிகளை கட்டுப்படுத்த வேண்டும். கன்னிராசிக்கு சுவாச பிரச்சனைகள் ஏற்படலாம். நீரிழிவு மற்றும் உயர் இரத்த அழுத்த நோயாளிகள் நாளின் பிற்பகுதியில் சில பிரச்சனைகளை சந்திக்க நேரிடலாம். நீங்கள் துரித உணவுகள் மற்றும் கார்பனேற்ற பானங்களையும் தவிர்க்க வேண்டும். கர்ப்பிணி பெண்கள் எந்தவிதமான சாகசங்களிலிருந்து விலகி இருக்க வேண்டும். அன்றாட வழக்கத்தில் உடற்பயிற்சியை சேர்த்துக் கொள்வதை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள். ஆரோக்கியமான வாழ்க்கை முறையை பின்பற்றுவது எதிர்காலத்தில் நன்மைகளை தரும். சிலருக்கு லேச்சான காய்ச்சலும் இருக்கலாம். ஏனென்றால் கன்னிராசியை சேர்ந்தவர்களுக்கு அலுவலகத்தில் உங்கள் புத்திசாலித்தனமா மற்றும் நேர்த்தியான பணிகள் கவனிக்கப்படும். உங்கள் வேலைகளை தெளிவான பட்டியலாகவும் பயன்படுத்த எளிதான கால அட்டவணைகளாகவும் பிரிக்கவும். ஒரு தெளிவான திட்டத்தை பராமரித்து உங்கள் சக ஊழியர்களின் ஆதரவுடன் பணியாற்றுங்கள். ஒரு சக ஊழியர்களுக்கு உதவுவீர்கள். குழு பணி உதவுகிறது. உதவியை வழங்குங்கள் மற்றும் கருத்துக்களை ஏற்றுக்கொள்ளுங்கள். கூட்டங்களில் உங்கள் கருத்துக்களை அமைதியாக பகிர்ந்து கொள்ளுங்கள். பணிகளை முடிப்பதில் கவனம் செலுத்துங்கள். திடீர் வாங்குதல்களை தவிர்க்கவும் மற்றும் தெளிவான நிதி சமநிலையை பராமரிக்கவும். பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் உங்கள் தன்னம்பிக்கை கை கொடுக்கும். அவசரமான அல்லது ஆடம்பரமான வாங்குதல்களை தவிர்க்கவும். விலைகளை ஒப்பிட்ட பின்னரே பொருட்களை வாங்கவும். அமைதியான பட்ஜெட் மற்றும் சிறிய மாற்றங்கள் உங்கள் நிதியை கட்டுக்குள் வைத்திருக்கும். உங்கள் வேலையிலோ அல்லது வெற்றியிலோ பெருமை காட்டாதீர்கள். மற்றவர்களையும் பாராட்டுங்கள். அதே போல கன்னிராசிக்காரர்களுக்கு லேசான மற்றும் சத்தமான உணவுகளை உண்ணுங்கள். அடிக்கடி தண்ணீர் குடிங்கள். லேசான உடற்பயிற்சி, தூய்மையான காற்றில் நடைப்பயணம் போன்ற பழக்கங்கள் மன அழுத்தத்தை தவிர்க்க உதவும். இரவு தாமதமாக அதீத கனமாக உணவுகளை தவிர்த்து லேசான சத்தான உணவுகளை தேர்ந்தெடுக்கவும். இரவில் தாமதமாக திரைகளை பார்ப்பதற்கு தவிர்க்கவும். சிறிய செலவுகளில் கவனம் செலுத்துங்கள் மற்றும் சேமிப்பை அதிகரிக்க விருப்பங்களை ஒப்பிடுங்கள். அடுத்ததாக கன்னிராசிக்காரர்களின் கோடீஸ்வர யோகம் திடீரென லாட்டரி போல வந்து விழுவதில்லை. அது ஒரு மலை போல உருவாகும் போல் துளி துளியாக சேர்ந்து காலப்போக்கில் பிரம்மாண்டமான செல்வமாக மாறும். இவர்கள் எடுக்கும் ஒவ்வொரு முடிவிலும் கணக்கு, திட்டம், முன்னோக்கு பார்வை இருக்கும். சிறிய முதலீடு கூட இவர்களிடம் பெரிய பலனை தரும் வகையில் அமைந்துவிடும். ஆரம்பத்தில் சாதாரண வாழ்க்கை வாழ்ந்தாலும் ஒரு கட்டத்திற்கு பிறகு சொத்து, நிலம், சேமிப்பு, மதிப்பு அனைத்தும் ஒன்றாக சேர்ந்து இவர் எப்போது இவ்வளவு உயர்ந்தார் என்று மற்றவர்கள் ஆச்சரியப்படும் நிலையை உருவாக்கும். தொழில் என்றால் கன்னிராசிக்காரர்களுக்கு அது வெறும் பணம் சம்பாதிக்கும் வழி மட்டுமல்ல, அது தங்களின் அறிவை நிரூபிக்கும் மேடை. எந்த துறையாக இருந்தாலும் அதில் உள்ள நுணுக்கங்களை முழுமையாக கற்றுக்கொண்டு பிறகுதான் முன்னேறுவார்கள். கணக்கு,
மருத்துவம், கல்வி, தொழில்நுட்பம், ஆராய்ச்சி, நிர்வாகம் போன்ற துறைகளில் இவர்களின் கைப்பட்டால் அந்த இடம் ஒழுங்காகவும் லாபகரமாகவும் மாறும். இவர்களின் தொழில் வளர்ச்சி மெதுவாக தோன்றினாலும் அது ஒருபோதும் பின்னடைவு காணாத வளர்ச்சியாகவே இருக்கும். கன்னிராசிக்காரர்கள் தலைவராக இருந்தால் அவர்கள் உத்தரவு போட்டு ஆட்சி செய்ய மாட்டார்கள். அவர்கள் முன் உதாரணமாக செயல்பட்டு ஆட்சி செய்வார்கள். மற்றவர்கள் செய்ய தயங்கும் கடினமான வேலைகளையும் தாங்களே முன்வந்து செய்வார்கள். அதனால்தான் அவர்களை பின்தொடர்பவர்கள் இயல்பாகவே உருவாகிறார்கள். இவர்களின் தலைமைத்துவம் சத்தமில்லாதது, ஆனால் அதன் தாக்கம் ஆழமானது. திருமண வாழ்க்கையில் கன்னிராசிக்காரர்கள் கனவுகளை காட்டிலும் நிலையான வாழ்க்கையை முதன்மைப்படுத்துவார்கள். வாழ்க்கை துணையை அவர்கள் ஒரு பொறுப்பாக அல்ல, ஒரு வாழ்நாள் கூட்டாளியாக பார்ப்பார்கள். குடும்பத்தை ஒழுங்காக நடத்துவது, எதிர்காலத்தை திட்டமிட்டு அமைப்பது, துணையின் தேவைகளை சொல்லாமல் புரிந்து கொள்வது, இவை இவர்களின் தனிச்சிறப்புகள். காதல் வார்த்தைகளில் அதிகமாக வெளிப்படாவிட்டாலும் அவர்களின் செயலில் அந்த காதல் 1000 மடங்கு வெளிப்படும். இந்த ராசிக்காரர்களின் பொறுமையை யாரும் எளிதில் அளவிட முடியாது. பல தடவைகள் அவமதிக்கப்பட்டாலும், பல சோதனைகள் வந்தாலும் அவர்கள் அமைதியை இழக்க மாட்டார்கள். ஆனால் அந்த பொறுமை எல்லையற்றது அல்ல. எல்லை தாண்டியவுடன் அவர்கள் தங்களை காப்பாற்றிக் கொள்ளும் விதம் மிகவும் தெளிவானதும் உறுதியானதுமாக இருக்கும். அது சண்டையாக இருக்காது, அது முழுமையான விலகலாகவே இருக்கும். கன்னிராசிக்காரர்கள் வாழ்க்கையை அனுபவிப்பதை விட அதை கட்டமைப்பதில் வல்லவர்கள். அவர்களின் வாழ்க்கை ஒரு திட்டமிட்ட கட்டிடத்தை போல அடித்தளத்திலிருந்து மேல் வரை உறுதியாக உருவாகும். அதனால்தான் காலம் கடந்த பிறகு அவர்களின் வாழ்க்கை மற்றவர்களுக்கு ஒரு உதாரணமாக மாறுகிறது. மேலும் இதையெல்லாம் தாண்டி கன்னிராசி ஆண்கள் சத்தம் போட்டு தங்களை நிரூபிக்க முயற்சி செய்ய மாட்டார்கள். அவர்கள் பேசும் வார்த்தைகளை விட அவர்களின் செயல்களே அவர்களை அடையாளப்படுத்தும். ஒரு முடிவை எடுக்கும் முன் 100 முறை யோசிப்பார்கள். ஆனால் முடிவு எடுத்த பிறகு அதில் ஒரு அணுவளவும் பின்னடைய மாட்டார்கள். குடும்பத்திற்காகவும் வேலைக்காகவும் தங்களை முழுமையாக அர்ப்பணிக்கும் இந்த ஆண்கள் வெளியே சாதாரண மனிதராக தோன்றினாலும் உள்ளுக்குள் ஒரு முழு அரசை நடத்தும் தலைமைத்திறன் கொண்டவர்கள். இவர்களின் வெற்றி மெதுவாக தோன்றினாலும் அது ஒருபோதும் சரியான அடித்தளத்தில் அமையாது. கன்னிராசி பெண்கள் வெளிப்படையான அழகை காட்டிலும் உள்ளார்ந்த அறிவாலும் ஒழுக்கத்தாலும் அனைவரையும் ஈர்ப்பார்கள். அவர்கள் பேசும் ஒவ்வொரு வார்த்தையிலும் தெளிவு இருக்கும், செயலில் திட்டம் இருக்கும். குடும்பத்தை ஒழுங்காக நடத்துவது முதல் தொழிலில் உயர்வை எட்டுவது வரை அனைத்தையும் ஒரே சமநிலையில் வைத்திருக்கும் அபார திறன் இவர்களுக்கு உண்டு. தேவையற்ற உணர்ச்சி வெளிப்பாடுகள் இல்லாமல் சரியான நேரத்தில் சரியான முடிவுகளை எடுக்கும் இவர்களின் தன்மை அவர்களை இயல்பாகவே ஒரு மதிப்புள்ள நபராக உயர்த்துகிறது. கன்னிராசிக்காரர்களின் காதல் திரைப்பட காதல் போல இருக்காது, ஆனால் அது வாழ்க்கை முழுவதும் தாங்கும் உண்மையான காதலாக இருக்கும். நான் உன்னை காதலிக்கிறேன் என்று தினமும் சொல்ல மாட்டார்கள், ஆனால் நான் உன்னுடன் இருக்கிறேன் என்பதை ஒவ்வொரு செயலில் நிரூபிப்பார்கள். காதலில் அவர்கள் பாதுகாப்பையும் நிலைத்தன்மையும் முதன்மைப்படுத்துவார்கள். அதனால்தான் கன்னிராசிக்காரர்கள் காதல் உறவுகள் நீண்ட நாள் நிலைத்து நிற்கும். பெற்றோராக கன்னிராசிக்காரர்கள் மிகுந்த பொறுப்புணர்வோடு செயல்படுவார்கள். குழந்தைகளுக்கு வெறும் சுதந்திரம் மட்டுமல்ல, ஒழுக்கம், மதிப்பு, வாழ்க்கை பாடங்களையும் கற்றுக் கொடுப்பார்கள். குழந்தைகளின் எதிர்காலத்தை ஒரு திட்டமாக பார்த்து அந்த பாதையை சீராக அமைத்துக் கொடுப்பார்கள். சில நேரங்களில் கடுமையாக தோன்றினாலும் அதன் பின்னால் இருக்கும் அக்கறையை குழந்தைகள் காலப்போக்கில் உணர்வார்கள். கன்னிராசிக்காரர்களின் வாழ்க்கையில் சோதனைகள் சாதாரண விஷயமாக வரும். ஆனால் அந்த சோதனைகள் அவர்களை உடைப்பதற்காக அல்ல, உருவாக்குவதற்காக வரும். ஒவ்வொரு தோல்விகளையும் அவர்கள் ஒரு பயிற்சியாக மாற்றிக்கொள்வார்கள். அதனால்தான் அவர்கள் வாழ்க்கையில் ஒரு கட்டத்திற்கு பிறகு மிகவும் வலிமையானவர்களாக மாறுகிறார்கள். இந்த ராசிக்காரர்கள் ஒரு தீப்பொறியை போன்றவர்கள். அது உடனே பெரிய தீயாக மாறாது, ஆனால் ஒருமுறை நன்றாக இருந்தால் அதை அணைப்பது எளிதல்ல. அவர்களின் வாழ்க்கையும் அப்படித்தான். ஆரம்பத்தில் மெதுவாக, பின்னர் நிலைத்த ஒளியோடு நீண்ட காலம் பிரகாசிக்கும். மேலும் இதையெல்லாம் தாண்டி கன்னி ராசிக்காரர்களின் அதிர்ஷ்டம் எப்போதும் திறந்த கதவாகவே இருக்காது, அது பூட்டப்பட்ட கதவை போலவே இருக்கும். ஆனால் அந்த பூட்டு மிகவும் விலை உயர்ந்தது. சரியான நேரம், சரியான முயற்சி, சரியான முடிவு, இந்த மூன்றும் ஒன்றாக சேர்ந்த தருணத்தில் தான் அந்த கதவு திறக்கும். அந்த நேரம் வந்த பிறகு இதுவரை தள்ளிப்போன வாய்ப்புகள், கை நழுவிய சந்தர்ப்பங்கள், கிடைக்காத அங்கீகாரங்கள் ஆல் அட் ஒன்ஸ் ஒரே வரிசையில் வந்து நிற்கும். அதனால்தான் கன்னி ராசிக்காரர்கள் தாமதமாகவே உயர்ந்தாலும் ஒரு முறை உயர்ந்தால் பின்னால் திரும்பி பார்ப்பதே இல்லை. இந்த ராசிக்காரர்கள் தங்களை பற்றி பெருமை பேச மாட்டார்கள். அவர்கள் செய்த சாதனைகளையே அவர்கள் சத்தமில்லாமல் மறைத்து விடுவார்கள். ஆனால் அந்த பணிவே அவர்களின் மிகப்பெரிய ஆயுதம். யாரும் எதிர்பாராத நேரத்தில், யாரும் நினைக்காத உயரத்தில் அவர்கள் இருப்பார்கள். தங்களை குறைத்து பேசுவதால் அல்ல, மற்றவர்களை உயர்த்தி பார்ப்பதாலே அவர்கள் உயர்வார்கள். இந்த பணிவுதான் சமூகத்தில் இவர்களுக்கு ஒரு தனித்த மரியாதைகளை உருவாக்குகிறது. கன்னி ராசிக்காரர்கள் இளமையில் அதிகம் பேச மாட்டார்கள், அதிகம் கவனிப்பார்கள். வாழ்க்கையின் ஒவ்வொரு கட்டத்திலும் அனுபவத்தை சேகரித்து அதை மனதின் ஆழத்தில் பதுக்கி வைத்திருப்பார்கள். ஒரு கட்டத்திற்கு பிறகு அவர்கள் பேச ஆரம்பித்தால் அந்த வார்த்தைகள் நூல்கள் போல மதிப்பை பெறும். ஆலோசனை கேட்டால் வெறும் கருத்து அல்ல, சோதித்து உணர்ந்து தீர்வை தருவார்கள். அதனால்தான் வயது கூட கூட கன்னி ராசிக்காரர்களின் மதிப்பும் கூடிக்கொண்டே போகும். மேலும் இந்த ராசிக்காரர்கள் சில நேரங்களில் தனியாக இருக்க விரும்புவார்கள். அதை மற்றவர்கள் தவறாக புரிந்து கொள்ளலாம். ஆனால் அந்த தனிமை இவர்களுக்கு
ஓய்வு அல்ல, அது ஒரு மறுசீரமைப்பு. தனியாக இருக்கும் போதுதான் அவர்கள் வாழ்க்கையை மீண்டும் திட்டமிடுவார்கள், தவறுகளை திருத்துவார்கள், புதிய இலக்குகளை உருவாக்குவார்கள். அந்த தனிமையில்தான் அடுத்த பெரிய வெற்றிக்கான விதைகள் விதைக்கப்படும். கன்னி ராசிக்காரர்கள் யாரையும் வீழ்த்த திட்டமிட மாட்டார்கள். ஆனால் அவர்களின் ஒழுக்கமும் நேர்மையும் தொடர்ச்சியான உயர்வும் சிலருக்கு எரிச்சலை உருவாக்கும். அந்த எதிர்ப்புகளை அவர்கள் கவனிப்பார்கள், ஆனால் அதிக சிக்க மாட்டார்கள். எதிரிகளை எதிர்த்து சண்டையிடாமல் அவர்களை முந்தி முன்னேறுவதே இவர்களின் பாணி. அதனால்தான் அவர்களை வீழ்த்த நினைப்பவர்கள் இறுதியில் அவர்களுடைய உயர்வை பார்த்து கொண்டே நிற்பார்கள். கன்னி ராசிக்காரர்களின் வாழ்க்கை ஒரு நாவலைப் போல இருக்கும். ஆரம்ப அத்தியாயங்களில் சிரமம், குழப்பம், சோதனை இருக்கும். ஆனால் ஒவ்வொரு அத்தியாயமும் அர்த்தமுள்ள பாடத்தை சொல்லும். கடைசி அத்தியாயங்களை நோக்கி செல்லும் போது அந்த வாழ்க்கை மற்றவர்களுக்கு ஒரு ஊக்கமாகவும் வழிகாட்டியாகவும் மாறும். அதுவே கன்னி ராசியின் மகத்துவம். அமைதியாக வாழ்ந்து ஆழமாக தாக்கம் ஏற்படுத்துவது. ஏனென்றால் கன்னி ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் தெய்வ அனுக்கிரகம் சத்தமாக வெளிப்படாது. விபத்து தவிர்ப்பது, பெரிய இழப்புகள் கடைசி நிமிடத்தில் தடுக்கப்படுவது, தவறான பாதையில் செல்ல இருந்த போது தானாகவே ஒரு திருப்பம் கிடைப்பது, இவை அனைத்தும் அவர்களுக்கு கிடைக்கும் மறைமுக ஆசீர்வாதங்களாகும். நான் எப்படி தப்பினேன் என்று அவர்கள் ஆச்சரியப்படும் தருணங்கள் உண்மையில் அவர்களுக்காக செயல்படும் ஒரு மறைந்த சக்தியின் அடையாளம். அந்த அனுக்கிரகம் அவர்களை எப்போதும் பாதுகாப்பு வளையத்திற்குள் வைத்திருக்கும். இவர்கள் வாழ்க்கையில் பண உயர்வு திடீரென வந்து போகும் அலையாக இருக்காது. அது மெதுவாக உயர்ந்து பின்னர் ஒரே கட்டத்தில் பெரிய உயரத்தை எட்டும் அலை போல இருக்கும். குறிப்பிட்ட வயது கட்டத்தை தாண்டிய பிறகு இவர்களின் உழைப்பும் சேமிப்பும் முதலீடுகளும் ஒரே நேரத்தில் பலன் கொடுக்க தொடங்கும். அப்போது அவர்கள் சம்பாதிப்பது மட்டுமல்ல, மற்றவர்கள் பணத்தை எவ்வாறு நிர்வகிக்க வேண்டும் என்பதற்கே ஒரு எடுத்துக்காட்டாக மாறுவார்கள். யாராவது உண்மையான ஆலோசனை வேண்டுமென்றால் இறுதியில் கன்னி ராசிக்காரர்களிடம் தான் வருவார்கள். அவர்கள் தரும் ஆலோசனைகள் உணர்ச்சியில் அல்ல, அனுபவத்தில் பிறந்தவை. ஒரு வாக்கியம் போதும், அந்த வாக்கியம் ஒரு வாழ்க்கையின் திசையவே மாற்றிவிடும். அதனால்தான் காலம் செல்ல செல்ல இவர்களின் வார்த்தைகளுக்கு மதிப்பு அதிகரிக்கும். சரி, இதே போல உங்களுடைய ராசிகளில் அடுத்தடுத்த மாதங்களில் என்னென்ன மாற்றங்கள் நிகழப்போகிறது என்பதை தெரிந்து கொள்ள நம்முடைய சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.